Daily. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சிறப்பு திருத்தச் சட்டம் வாக்கு திருத்தம் சம்பந்தத்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது தமிழக முதலமைச்சர். இதை பற்றி பீகாரில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து அங்கே இருக்கிற வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதில் 65 லட்சத்தில் 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் மீதி வந்து பொறுத்த வரைக்கும் வேற மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தவங்க இல்லை, அந்த விலாசத்தில் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சுட்டி காமிச்சு 65 லட்சம் பேர் அங்கே நீக்கி இருக்கிறாங்க. இது பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அதுக்குண்டான கேள்விகளை எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி பல தருணங்கள்ல இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுக்காம அவங்களும் ஒரு அரசியல் இயக்கமா, ஒரு அரசியல் கட்சியா ஒரு பதில் அவங்க கொடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் என்ன தேர்தல் ஆணையம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராகுல் காந்தி இதுக்கு மன்னிப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாரு. ஆனா உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 65 லட்சம் பேர் நீங்க நீக்கி இருக்கிறீங்க, என்ன காரணத்தை வாக்காளர் படி நீக்கப்பட்ட வாக்காளர் ஒவ்வொருத்தர் படி என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள் முழுமையான அந்த விவரங்களை அங்க தேர்தல் ஆணையம் பீகார்ல அந்த பகுதி சார்ந்த அந்த பகுதி இடங்கள்ல வந்து அதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதுல என்னன்னா, அவங்க உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க நாடாளுமன்றத்துல சென்ற மான்சூன் அந்த செஷன் பொறுத்த வரைக்கும் அப்போ நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் இந்த எஸ்ஐஆர் குறித்து, இந்த வாக்காளர் திருத்தம் குறித்து ஒன்றிய அரசு இதற்குண்டான விளக்கங்களை கொடுக்க வேண்டும், இதற்குண்டான ஒரு டிபேட் அது நடக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். ஆனா அவங்க அதுக்கு மறுத்தாங்க. அது அந்த சபையில விவாதிக்க முடியாதுன்னு பல காரணங்களை சொன்னாங்க. இறுதி வரைக்கும் அதுக்கு விவாதம் பண்ணல அதை பத்தி. இதுல என்னன்னா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல், நீங்க கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த முக்கிய தேர்தல்கள்லயும் இந்த வாக்காளர் திருட்டின் அடிப்படையில அவங்க ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது ஒரு ஜனநாயக நாட்டுல இது போன்ற முக்கியமான விஷயம். இது நீங்க வாக்காளர் திருத்தங்கிறது வந்து திருட்டுங்கிறது வந்து நாட்டினுடைய முக்கியமான அம்சங்கள், நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை தகர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து நம்முடைய நாட்டுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு இதுதான் இந்த சூழ்நிலை. இது என்னன்னா, பீகார்ல பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இது நாங்க சரியான கேள்வி எழுப்பி இருக்கிறோம், இதுக்குண்டான பதில் தேர்தல் ஆணையம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்க அன்பு சகோதரர் ராகுல் காந்தியும் சரி, அங்க இருக்கிற எதிர்கட்சிகளும் சரி அங்க போயிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியும் அதுக்கு வலு சேர்க்க அவர் சமீபத்தில் அங்க போயிருந்தாரு, அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார். 2022 திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால்தான் 2026 தேர்தலில் மக்களை சந்திக்க ஏதுவாக இருக்கும் சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள் குரல் எழுப்பியிருக்கிறார். உங்கள் நிலைப்பாடு? நீங்க கொடுக்கப்பட்ட அந்த சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான இது வந்து அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. சில வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க அதே முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க, சார்ந்த துறை சார்ந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான தீர்வுகளோ அதுக்குண்டான இது நாங்கள் செய்யறோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பல்வேறு சில துறைகளை பொறுத்த வரைக்கும் வேகன்சி பணி பொறுத்த வரைக்கும் அந்த வேகன்சியில நிரப்பலன்னு சொல்லிட்டு 2-3 இதில் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து உரிய பதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு முக்கியமா நான் பார்க்கறது, சில வாக்குறுதிகள் நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு
நிதி நெருக்கடி, மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, ஒன்றிய பாஜக அரசை எதிர்க்கின்ற மாநிலங்கள், பாஜக அல்லாத பிற இயக்கங்கள் ஆள்கின்ற மாநிலங்களில் இந்த நிதி நெருக்கடி இருக்கு. உங்களுக்கு பல்வேறு இயற்கை பேரிடர்கள், அதனால வந்த பிரச்சனை, அதனால வந்த சில பாதிப்புகளுக்கு உண்டான நிதியும் அவங்க கொடுக்காம இருந்தது சரி. அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உண்டான உரிய நிதியை கொடுக்காதனால அது பல்வேறு நிதி நெருக்கடி இருக்கும்போது, உதாரணம் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஒன்று இருக்கு, கட்டாய கல்வி இது இருக்கு. அதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களா அதுக்குண்டான நிதி வரல. ஆனா அதுக்குண்டான நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா மாநில அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற பல விஷயங்கள்ல ஒன்றிய அரசு அந்த செய்யக்கூடிய அந்த இதை வந்து மாநில அரசு அந்த செலவை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை. பேரிடர் காலங்களில் ஒன்றிய அரசு இந்த நிதி கேட்ட நிதி வராத போதும் மாநில அரசு பொறுத்துக்கு அதுக்குண்டான நிதியை அவங்க இந்த நிதி நெருக்கடி செஞ்சிருக்கிறாங்க. இது போன்ற நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது சில வாக்குறுதிகள் கொடுக்க நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, நிறைவேற்றக்கூடாதுன்னு கிடையாது, நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து என்னன்னா அதுல வந்து நம்முடைய கூட்டணி கட்சியில சில பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க, மறுக்கிறதுக்கு கிடையாது. நான் அப்படிதான் பாக்குறேன். நான் முழுமையா நிறைவேற்றிருக்கலாம், நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். தமிழ் தான் எங்கள் உயிர் மூச்சு, எங்கும் தமிழ் எதையும் தமிழ், தமிழை சொல்லி அன்னைக்கு திமுக ஆட்சி பிடிச்சது. ஆனா இன்னைக்கு துணை ஜனாதிபதி தேர்தல் தமிழர் இருக்காங்க, அதுக்கு அப்செக்ஷன் எதிர்ப்பு தெரிவிக்க. நீங்க துணை ஜனாதிபதி தேர்தலில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த அண்ணன் சிபிஆர் தான் நிற்கிறார். ஆனா நாங்க இந்தியா கூட்டணி என்ன பார்க்குறோம், இந்தியா கூட்டணி மாத்திரம் கிடையாது, இந்தியா கூட்டணி இடம்பெறாத சில எதிர்கட்சிகள், நீங்க திரிணாமுல் காங்கிரஸா இருக்கலாம், ஆம் ஆத்மி இயக்கமா இருக்கலாம், எல்லாருமே இதுல ஒருமித்த கருத்து எதிர நிற்கிறேன்னா இது 2 கொள்கை ரீதியான ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறோம். ஒரு சார்ல வந்து அவங்க மத சார்ந்த ஒரு இதாக பார்க்குறோம், ஒரு சார்ந்து வந்து ஒரு இதில் வந்து எங்க இதில் பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கோட்பாடுகளை, இந்திய அரசியல் சாசன கோட்பாடுகளை காக்கின்ற ஒரு நபர் யார் வந்தாங்க இருக்கான்னு. இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்காள பட்டியல் திருத்த நடந்துட்டு இருக்கு. ஜனநாயகத்துக்கு அதாவது கூட்டணியை அதாவது ஃபெடரலிசம், நீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற சூழ்நிலையில அடிப்படை ஜனநாயக சில அந்த அதுக்குண்டான கேள்விக்குறியான இந்த நேரத்தில் நாங்க எங்களுடைய வேட்பாளர் திரு சுதர்ஷன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா அவர் ஒரு முன்னாள் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கிறாரு. அங்க குவஹாத்தியில வந்து அங்க இருக்கிற ஹைகோர்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு வழக்கறிஞரா சிறப்பா பணியாற்றி, குறிப்பா அவருடைய சில நீதிபதி அவருடைய சில ஜட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, அதே நேரத்துல நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை அதன் அடிப்படையில சில ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். சமூக நீதியின் அடிப்படையில, மதசார்பின்மை அடிப்படையில பல முக்கியமான சில லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஒரு காக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தானா இந்த தருணத்துல நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவரை நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம். அவர் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் கிடையாது. சுதர்ஷன் ரெட்டிங்கிற அவர் முன்னாள் நீதிபதிங்கிறது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் கிடையாது. அவர் பொதுவான ஒரு வேட்பாளரா, ஒரு நல்ல கேண்டிடேட் வெயிட்டேஜ் வச்சு அவர் நல்ல ஒரு வேட்பாளரா அதை வச்சு நாங்க நிப்பாட்டி இருக்கோம். அவரை பொறுத்த வரைக்கும், சிபிஆர் பொறுத்த வரைக்கும், நீங்க தமிழரா இருந்தாலுமே அவர் ஒரு RSS கோட்பாட்டின்படி ஒரு பாஜகவுடைய வேட்பாளர் நாங்க பாக்குறோம். மக்களும் அப்படிதான் பாக்குறாங்க. மற்ற நாடாளுமன்றத்துல என்னன்னா எம்பிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்க சொல்லியிருக்கிறோம்னா, நீங்க துணை ஜனாதிபதிக்கு பொறுத்த வரைக்கும் இயக்கங்களை கடந்து நீங்க ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க, ஒரு மதவாத கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரா அல்லது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுற ஒரு வேட்பாளரா அதை பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்கிறது சொல்றேன். அரசியல் சட்ட மசோதா இந்தியாவிலே அதிகம் ஊழல் கட்சி இந்த சட்டத்தை எதிர்த்து இது கல்வி சட்டம் என்று விமர்சிக்கிறார் என்று அமித்ஷாவுக்கு அதாவது நீங்க அந்த 130வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதுல முக்கியமான நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க தெளிவுபடுத்த வேண்டியது, கடுமையான அந்த சில குற்றங்கள் ஈடுபட்டு இருக்கவங்க அவங்க நீதிமன்றத்தை தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு வந்து பதவி பெறுப்புங்கிறது வந்து எனக்கு அதுல ஆட்சேபம் கிடையாது. ஆனால் ஒருவர் நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் 30 நாள் அவர் சிறையில வைக்கும் பொழுது அப்போது அவர் பதவியை பறிக்கலாங்கிற போது அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது சொல்றோம்.
நீங்க நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர் பொறுத்த வரைக்கும் இவர் தப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லி இதானதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்க அவங்க இருக்கிற பதவி, முக்கியமான பதவிகள், அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அந்த பதவியில் நீடிக்க கூடாதுங்கிறது அதுல வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் உடன்பாடு. ஆனால் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில ஒரு மாநிலத்திலேயோ இல்ல ஒன்றியத்திலேயோ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி அரசியல் பழிவாங்குற அந்த நோக்கத்துல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி வேணும்னு அவர் பதவியை பறிக்கிறதுக்காண்டி அந்த மாநிலத்துல ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி இல்ல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரதுக்காண்டி கவர்னருடைய இதுக்குள்ள கொண்டு வரதுக்காண்டி அந்த மாநிலத்தில் அரசியல் டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் போன்ற இயக்கங்களுக்கும் அந்த ஒரு சந்தேகம், ஒரு பயம் இருக்கு. ஆனா அவங்களே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிஜேபி கூட்டணி இயக்கங்களே இந்த 130th அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறது, அரசியலை கடந்து என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அமெரிக்காவினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நமக்கு இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க. இதோடைய மிகப்பெரிய ஒரு அபாயம். இதுல உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல்ஸா இருக்கட்டும், நீங்க கார்மெண்ட்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு இதுல பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. கரூர்ல, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோவை, பல மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான ஒரு தொழில், ஜவுளித்துறை. அங்க இந்த ட்ரம்ப்புடைய அமெரிக்காவுடைய இந்த 50 விழுக்காடு இந்த டாரிஃப் வரி விதிப்பினால பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலை மூடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இதுவரைக்கும் ஏற்படாத இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில பல மாநிலங்கள் உருவாயிருக்கு. இந்த பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலை மூடுற நேரத்துல பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதோடைய தீவிரத்தை உணர்ந்து நான் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், இது ஒன்றிய அரசு இதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில மாற்று ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு ஒரு சீக்கிரம் பண்ண முடியுமோ செய்யணும். ஏற்கனவே கோவிட் அதை மீண்டு இப்பதான் ஓரளவு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இது ஒரு 4 மாசமோ 6 மாசமோ இந்த பிரச்சனை நீடிச்சானா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை, மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உருவாறதுக்கு உண்டான இது இருக்கு. இதுக்கு கட்சி எல்லைகளை கடந்து நீங்க எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி, மாநிலத்திலும் சரி ஒன்றியத்திலையும் சரி இதனுடைய அவசர நிலையை உணர்ந்து இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசு, குறிப்பா நம்முடைய நாட்டினுடைய பிரதமரா இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கட்டும், இது குறித்து என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இனி அதை தெளிவுபடுத்துற மாதிரி எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வாரங்கள்ல இது சரி செய்ய போறோம். ஏன்னா இது இனி 2-3-4 மாசம் மேல தாண்டிச்சுன்னா பல தொழிற்சாலை மூடிடுவாங்க. இது மிகப்பெரிய கோவிடுக்கு நிகரான ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதாவது அவங்க 200 நாடுகள் கூட வர்த்தகம் இருக்கு, வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்கு. அதுல குறிப்பா 40 நாடுகள் அவங்க வந்து ஒன்றிய அரசு வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வர்த்தகத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவுக்கு இப்ப நம்ம ஏற்றுமதி பண்ற சில பொருட்கள் அந்த நாடுகள்ல நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறனால அந்த நாடுகிட்ட பேசி FTA, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், இது மூலியமா இந்த சிறப்பு சலுகைகளை பெற்று அந்த அமெரிக்காவினால நம்ம வர்த்தகம் நிக்கிறதால அந்த சரிகட்ட மாதிரி இந்த 40 நாடுகளுக்கு அந்த ஏற்றுமதியை கொண்டு போயிட்டானா இந்த ஒரு இதை நம்ம இதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி இருக்கு. ஆனா அது எவ்வளவு சீக்கிரமா பண்ணணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு முயற்சி. இது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். ABK தலைவர் நடிகர் விஜயகாந்த் மதுரை மாநாட்டில் CM அங்கிள் 100 தடவை அங்கிள் அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? ஒரு தலைவருக்கு அதுக்குண்டான பேச்சு எப்படி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, தலைவருக்குண்டான பேச்சு இல்ல. நீங்களும் அந்த தலைமுறை தலைவர்கள் அவர் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் அன்பு சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்லது இல்லை, அவர் இயக்கத்துக்கு நல்லது கிடையாது. நீங்க அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்கன்னு இன்னைக்கு சொன்னாலுமே அவர் ஒரு படித்த இளைஞர், அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிற நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற சூழ்நிலையில
அது போன்ற இதை அவர் தவிர்க்கணும். அவங்க இப்படி பேசியிருக்காங்க, இவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்றதை விட நம்ம சரியா இருக்குங்கிறத என்னுடைய இது. அது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளை சொல்றேன். அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்னோட நிலைப்பாடு. சிவகங்கை மாவட்டத்துல திருப்பூர்ல அந்த முகாம்ல மக்கள் கொடுத்த மனு வந்து டிஏஓ ஆர்ஐ தாசில்தார் கையெழுத்து போட்டதோட ஆத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அதை தூக்கி பல பேர் கட்டணம் தெரிவிச்சிட்டாங்க. இல்ல அது நீங்க யாரோ சில நபர்களுடைய தவறுகளால முழுமையா அந்த மாவட்ட ஆட்சியரோ இல்லைன்னா அந்த மாவட்ட நிர்வாகத்துமே நம்ம குறை சொல்ல முடியாது. இது போன்ற செயல்பாடுகள் எவ்வளவு சிரமப்பட்டு இது மாதிரி முகாம்கள் நடத்துறாங்க. சாதாரண மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு செய்யறதுக்காண்டி தமிழக அரசு இது மாதிரி ஈடுபட்டிருக்கு. தமிழக அரசா தான் பார்க்குறேன், இது ஒரு அரசியல் தான் நான் பார்க்கல. அப்படிப்பட்டு ஈடுபட்டு இருக்கும் போது இது போன்ற சில செயல்பாடுகள் ஈடுபட்டு யாரா இருந்தாலும் சரி, அது அரசு நிர்வாகியா இருந்தாலும் சரி, அரசியல் நிர்வாகியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தண்டிக்கப்படணும். இது ஒருத்தர் பண்ற தப்புனால மொத்தத்தும் அவங்க அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு நடத்தியிருப்பாங்க. அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், பல பேர் ரொம்ப சிரமப்பட்டு இதை நடத்தியிருப்பாங்க. இரவு பகல் தூங்காம செய்யாம இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. யாரோ சில உடைய தவறுகளால மொத்த மாவட்ட நிர்வாகத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட கண்டிப்பா தண்டிக்கப்படணும் தான் என்னுடைய நிலைப்பாடு. இங்க எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா வந்து வருடதோறும் ஒரு மாநாடாக நடத்துற ஒரு இயக்கம் வந்து மறுமலர்ச்சி திமுக கட்சி ஆரம்பிச்சது 31 வருஷத்துல. அந்த கோவிட் காலத்தை தவிர எல்லா வருஷத்துலயும் அந்த செப்டம்பர் 15 பொறுத்திருக்கு மதிமுக மாநாடுங்கிறது நாங்க 31 வருஷமும் நடத்தி இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்க திருச்சியில பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை நாங்க மாநாட கொண்டாடுறோம். மதிமுக மாநாடுல ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். போன வருஷம் மதுரை மாநாட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்காத கூட்டம், நாங்க எதிர்பார்க்காத ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு மாநாடா சிறப்பாக நடந்தது. மதுரையை விஞ்சுகின்ற அளவில் திருச்சியில பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள், மறுமலர்ச்சி திமுக தொண்டர்கள், தலைவர் வைகோவின் அபிமானிகள் கூடுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். மண்டல வாரியா நாங்க செயல் வீரர் கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இப்போ சமீபத்துல கூட 4 நாட்களுக்கு முன்பு மத்திய மாவட்டங்களை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும். இப்போ இன்னைக்கு நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலரை வச்சு இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம். இன்னைக்கு ஏற்கனவே சொன்னபடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல்லை மண்டலத்துல இந்த 10 மாவட்டங்கள் இந்த மத்திரம் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட ஒரு தொண்டர்கள் அவங்க அந்த மாநாட்டுக்கு வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான பணிகள் தான் இன்னைக்கு எப்படி இல்லைன்னா ஆயத்த பணிகள் என்னெல்லாம் நடத்தி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன திட்டமிட்டிருக்காங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும். லட்சக்கணக்கான தொண்டர்களும் அபிமானிகளும் திருச்சியில கூடுவாங்கிற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு. அது உங்களை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு அதையும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க தமிழ்நாடே வியக்கும் வண்ணம் நீங்க அரசியல் இயக்கங்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு செயல்பாடா இந்த மாநாடு பார்க்கப்படும். இந்த 117 பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடுங்கிறது மதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மாநாடாக தான் இருக்கும் நாங்க பாக்குறோம்.